அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். டெல்லி செல்கிறார் நடிகர் விஜய். கரூரில் நடந்த துயர சம்பவத்தின் விசாரணைக்காக சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில் சிபிஐ முன் ஆஜராக தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார் நடிகர் விஜய். ஏற்கனவே விஜயின் பரப்புரை வாகனம் கொண்டு செல்லப்பட்டு தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதன் முடிவுகள் சிபிஐயிடம் தற்போது வந்து சேர்ந்துள்ளது. இதன் காரணமாக விஜயிடம் நடத்தப்படும் விசாரணையானது மிகவும் முக்கியமானதாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. ஒரு புறம் இந்த விசாரணையும் மற்றொரு புறம் ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு தள்ளிப்போவதாலும் விஜய் மிகுந்த கவலையில் இருப்பதாக அக்கட்சியினரால் கூறப்பட்டு வருகிறது. இவ்வளவு அழுத்தம் விஜய்க்கு கொடுக்கப்படுவது என்டிஏ கூட்டணியில் அவரை சேர்க்கப்படுவதற்காகவும் இருக்கலாம் என்று பலராடும் கூறப்பட்டு வருகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று திமுக திட்டவட்டம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற காங்கிரஸ் தலைவர்களின் கோரிக்கையை திமுக நிராகரித்துள்ளது. கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தாலும் தனித்தே அரசு அமைப்போம், ஆட்சியில் பங்கில்லை என திமுக மூத்த அமைச்சர் பெரியசாமி அவர்கள் நேற்று அறிவித்தார். இதன் மூலம் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என எழுந்த குரல்களுக்கு அவர் பதிலடி கொடுத்துள்ளார். அத்துடன் பெண்களை கவர பொங்கல் அன்று இனிப்பான செய்தி வரும் என்றும் கூறியுள்ளார். இவ்வாறாக ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இனி திமுகவில் இடமில்லை என்பது நிரூபணமாகிவிட்டது. தமிழகத்தில் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சியினரும் தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைத்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அவ்வப்போது நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தேர்தல் அறிவித்த பின் தொடங்குவோம் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வரும் ஜனவரி 23ஆம் தேதி மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவிலிருந்து விலகிய முக்கிய நிர்வாகி. பரபரப்பு புகாரால் வரிந்து கட்டி வந்த எதிர்க்கட்சிகள். திமுக நெல்லை மேற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணியின் துணை அமைப்பாளராக இருந்து வந்த கடையம் சந்திரசேகர் அதிரடியாக கட்சியிலிருந்து விலகியுள்ளார். திமுக ஆட்சியில் கனிம வளக் கொள்ளையை தடுக்க முடியாததால் தனது பொறுப்பிலிருந்தும் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகுவதாக கடையம் சந்திரசேகர் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. மேலும் கடையம் சந்திரசேகர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய விளக்க கடிதத்தையும் எழுதியுள்ளார். அதில் சில அமைச்சர்கள் மீது குற்றம் சாட்டி இதன் காரணமாகவே தன் பதவி விலகுவதாக கூறியுள்ளார். இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதனை காரணம் காட்டி எதிர்க்கட்சிகளும் பெரிய அளவில் அரசியல் செய்ய வாய்ப்புள்ளது. பொங்கல் பண்டிகை சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட ஊர்களிலிருந்து இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள், பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சிரமமின்றி செல்ல ஏற்பாடு. மேலும் அரசு பேருந்துகள் கிடைக்காத நிலையில் தனியார் பேருந்துகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதில் ஏதாவது கட்டணங்கள் தொடர்பான புகார்கள் இருப்பின் அதை நேரடியாக என்னிடம் தெரிவிக்கலாம் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் அவ்வாறு பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு அக்கறை காட்டும் அமைச்சர், ஆட்டோ ஓட்டுநர்கள் எவ்வளவு புகார்கள் அளித்துள்ளனர், பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும் என்றும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று அதற்கு ஏன் இவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது கேள்விக்குறி. இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C-62. 17 செயற்கைக்கோள்களை சுமந்தபடி விண்ணில் பாய்கிறது PSLV C-62 ராக்கெட். ஆந்திராவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று காலை 10:17 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.